வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வெல்கம் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் அவர் ரேமா பைபிள் ஸ்டடி இன் த நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஃபார் அவர் காட் இஸ் குட், இஸ் மெர்சி என்டியூரத் ஃபார் எவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி இயேசுவின் ரத்தத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. ஆரம்ப ஜெபத்தை அன்பு சகோதரன் டியூக் அவர்கள் ஏறெடுப்பார்கள். Loving Heavenly Father, thank you, Father, bringing us for the Rhema Bible study, O Father. Oh, with a thirst to hear from thy servant, from thee, O Father, through thy servant, O Lord. Thank you, Father, Lord Jesus, blessing this Rhema Bible study, O Father, Lord Jesus, of this month, O Father, Lord Jesus. Oh, let it be a great blessing, O Father, Lord, for who've been attending, O Father, who've been watching online, O loving Jesus. Amen, hallelujah. From the beginning till the end, the angelic presence be there, O Father, Lord. Oh, hallelujah. Lord, cover this place with your precious blood, loving Father. No weapon should prosper in this place, oh Father, Lord, against this ministry, oh Lord Jesus. Amen. Use thy servant in a mighty way, Heavenly Father. Miracles and wonders take place, oh Father, Lord Jesus, as your children hear the word of Father, Lord. Yes, Lord. The anointing break every yoke, oh Father, Lord Jesus. Yes, Lord. Thank you for the blessing, the singing, oh Father, which you are going to do for your glory, Master, Lord Jesus. Amen. Hallelujah. Bless the offertory song. Everything be a blessing, oh Father, Lord Jesus. Let's go back with joy and happiness, having received your blessing, oh Father. In Jesus' precious name, we ask everything. And in Jesus' precious name, amen. Let us sing some songs for God's glory. கர்த்தருடைய மகிமைக்காக நாம் சில பாடல்களை பாடுவோம். உனக்கெதிராய் ஆயுதங்கள் ஆயிரங்கள் எழும்பினாலும், உனக்கெதிராய் ஆயுதங்கள் ஆயிரங்கள் எழும்பினாலும் வாய்க்காதை போகச் செய்வார், அக்கினியால் அழியச் செய்வார். வாய்க்காதை போகச் செய்வார், அக்கினியால் அழியச் செய்வார். அவர் இயேசு 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 ரட்சகர் இயேசு 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 நல்லவர் இயேசு 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 வல்லவர் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா பாடி நன்றி சொல்லி சொல்லி போற்றி கர்த்தரை துதித்து துதித்து மகிழ்வேன் மகிழ்வேனே. பெலனானார் துணையானார் அரணான கோட்டையானார். பெலனானார் துணையானார் அரணான கோட்டையானார். சகாயரானாரே ஆபத்து காலத்திலே, சகாயரானாரே ஆபத்து காலத்திலே. அவர் இயேசு 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 ரட்சகர் இயேசு 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 நல்லவர் இயேசு 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 வல்லவர் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா பாடி நன்றி சொல்லி சொல்லி போற்றி கர்த்தரை துதித்து துதித்து மகிழ்வேனே. If
we lean on His bosom and His shoulder, He will give us the comfort. He will give us a life by His Holy Spirit. தோளினிலே மார்பினிலே சாய்ந்திட்டால் ஆறுதலே, தோளினிலே மார்பினிலே சாய்ந்திட்டால் ஆறுதலே, ஜீவனை தருகின்றாரே பரிசுத்த ஆவியாலே, ஜீவனை தருகின்றாரே பரிசுத்த ஆவியாலே, உன்னதராய் உயர்ந்தவராய் உலகத்தை ஆள்பவராய், உன்னதராய் உயர்ந்தவராய் உலகத்தை ஆள்பவராய், மீண்டும் வருவாரே நம்மை சேர்த்திடவே, மீண்டும் வருவாரே பரலோகம் சேர்த்திடவே, அவர் இயேசு 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 ரட்சகர் இயேசு 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 நல்லவர் இயேசு 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 வல்லவர் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா பாடி நன்றி சொல்லி சொல்லி போற்றி கர்த்தரை துதித்து துதித்து மகிழ்வே மகிழ்வேனே. The Lord shall guide thee continually and satisfy the soul in drought, and thou shalt be like a water garden. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சோலை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சோலை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் பதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார், கிருபை என்னும் பதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். His word shall come without void, it will not come with a void, it shall fulfill all what He has said. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார், சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார்,
துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். When the Holy Spirit come upon us, we'll receive power, and every lack will turn into a surplus for us, and every situation will change, and nothing is impossible when the Holy Spirit is upon us. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பைநிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பைநிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, our weakness will turn into strength, our disease we will be healed, our diseases will be healed. பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே.
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. What peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. How we trials and temptations is the trouble anywhere. We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrow share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய தினத்தியான புத்தகத்திலே சங்கீதம் 29 கொடுக்கப்பட்டிருந்தது. அதை படிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அது பேசுகிறது. கர்த்தருடைய சத்தத்தை குறித்து 1:3 பார் 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். இப்படியே சொல்லின்னு வருது. கர்த்தர் என்னெல்லாம், அந்த சத்தம் என்னெல்லாம் செய்து, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது இப்படிலாம் சொல்லுது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்குமா, லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். இப்படியெல்லாம் சொல்லினே வருது. இதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு வல்லமுள்ளது என்பதை சொல்லுகிறது. ஏனென்றால் முதலாம் வசனம், கர்த்தருக்கே அவருடைய மகிமையை, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கே அதை செலுத்தணுமா சொல்லிட்டு கடைசி வசனத்தில் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord will give strength unto his people. The Lord will bless his people with peace. ஆசீர்வதிப்பாரா? அப்போ ஆசீர்வாதத்தை இந்த சத்தம், இவ்வளவு வல்லமுள்ள சத்தம் என்ன செய்கிறது? நமக்கு என்ன செய்கிறது? காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்படுகிறதுனால் நமக்கு என்ன? அப்படி அல்ல. அப்பேற்பட்ட வல்லமுள்ள சத்தம் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறவர், தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். அந்த ஆசீர்வதிக்கிற அந்த தேவனுக்கு முழு மனதோடு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கூடி வரும்படி செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் முன்பாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் கொடுக்கிற நேரம், நீங்கள் டிவியில் பார்த்தா, ஃபோனில் பார்த்தால் அந்த QR கோட் இருக்கிறது, ஸ்கேன் பண்ணி மை டெய்லி ஸ்ட்ரெங்த் என்ற மினிஸ்ட்ரி தான் வரும். உங்களால் முடிந்ததை 50 ரூபாய் கொடுத்தா கூட அது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று கொடுப்பது தான். எதை கொடுத்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று கொடுப்பது. தேவனுக்கென்று நாம் செய்யும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஒரு பெயருக்கோ ஊழிய அந்த பேருக்கோ கொடுத்தா அதில் ஆசீர்வாதம் இருக்காது. தேவனுக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனாகிய கர்த்தர் நீர், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வேத வாக்கியம் சொல்கிறதே. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக, பெருக்கத்தின் மாதமாக, பொருளாதார ரீதியிலே உயர்வை கொண்டு வருகிற மாதமாக, வராத பணங்கள் வருகிற மாதமாக, அப்பா கடன்கள் தீர்க்கிற மாதமாக, கவலை இல்லாத ஒரு மாதமாக அப்பா நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏனென்றால் கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீர். You said it is finished. முடிந்து விட்டது என்று சொன்னீர். இன்றைக்கி முடிக்கப் போகிறதுக்கு ஒன்றுமில்லை. இந்த விலையேற பெற்ற பலி எங்களுக்காக செலுத்தப்பட்டது நிமித்தமாக நாங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையாகி நாங்கள் சுகமாக இருப்போம், நாங்கள் பிழைத்திருப்போம், நாங்கள் வாழ்ந்திருப்போம், நாங்கள் சுகித்திருப்போம். முக்கிய மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கிருந்து பார்த்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் அவர்கள் இந்த ஊழியத்துக்கென்று கொடுக்கிற ஒரு உள்ளங்களை மனதில் நீர் யாரை ஏவினீரோ அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏவும் ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கரங்கள் நீட்ட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே, ஆவலதாய் என்னை பைம்பொன் மேல்
அவர் மேய் தம நீர் அருளுகின்றார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. ஆத்தும தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும் நேத்திய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. சாலிட பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார், வளைதடியும் கோலுமை தேற்றும். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தெய்வ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ரேமா வேத வகுப்புகளுக்கு, வெள்ளிக்கிழமையிலே நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு உடைய வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் அவர் வைக்கிறவர். கர்த்தர் எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. போன வெள்ளிக்கிழமைகளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை காட் ஆஃப் அபண்டன்ஸ், பெருக்கத்தின் தேவன் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் எப்போவுமே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிறத அவர் விரும்புகிறது இல்லை. காட் ஆஃப் அபண்டன்ஸ். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 23:5-6 வசனங்கள். Psalm 23:5-6 நாம் வாசிக்க கேட்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. My cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்றால் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியுமா? அவர் நம்முடைய தலையை அபிஷேகிப்பார் என்றால், அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கும் என்றால் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேத வாக்கியங்களின் ஆக்கியோனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்து இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாயிராமல் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக எங்கள் மனக்கண்களை திறப்பார் என்றால் அந்த ஆவியானவர் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக அது வேலை செய்யும். சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து இந்த சத்தியங்களை விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இதில் உள்ள மறைப்பொருள்களை எங்களுக்கு காட்டும். நாங்கள் வந்தது ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறது பிரயோஜனம் இல்லாமல் போகாமல் அது பயனுள்ளதாக எங்களுக்கு மாற்றிக்கொடும்.
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது விலையேற பெற்றது. அது விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற நேரத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள, அது எங்களுக்கு வாழ்க்கையிலே அது மாற்றங்களை ஏற்படுத்த, எங்கள் குடும்பங்களிலே அற்புதங்களை செய்ய அது உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்பவுமே தேவனுடைய சமூகத்தில் கூடி வருகிறது நல்லது. இயேசுவின் பாதத்தில் இருப்பது நல்லது. 2 பேர் ஒரே வீட்டில், 2 பேர் ஒரே வீட்டுக்கு இயேசுநாதர் போயிருக்காரு. 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மா ரொம்ப வேலை செய்யுது, இயேசுநாதருக்கு தான் வேலை செய்யுது. ஆனால் ஒருவள் மாத்திரம் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறாள். அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரே இடத்துல தான் இயேசுநாதர் இருக்கிறார் இல்லையா? ஆனால் ஒருவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அந்த நேரங்கள் வீணடிக்கப்படாது. நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவருடைய சமூகத்தில் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது விலையேற பெற்றது. அது ஒரு பொக்கிஷம். 40 நாட்கள் இரவும் பகலும் மோசே தேவனுடைய மலையிலே அங்கே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். புசிக்கிறதுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணி இருந்ததோ தெரியல. ஆனால் அவர் இருந்த நேரத்தில் எவ்வளவு அவருக்குடைய பலன் குன்றி போகலை. அத்தனை நாள் சாப்பிடலையே. தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய சரீரங்கள் பாருங்கள், அது பலனை தான் அடைகிறது. அப்போ திரும்பி வரும்பொழுது மோசே உன்னுடைய முகத்தை மூடிக்கொள் என்றாங்க. ஏனென்றால் அந்த முகம் வாடி போகவில்லை, அது பிரகாசித்தது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நேரம் எல்லாம் நிச்சயம் ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார், நம்முடைய ஆவியில் செய்கிறார். அது சரீரத்திலே மேனிஃபெஸ்ட் ஆகிறது, சரீரத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது, நோய்கள் குணமாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே ஒரு அமைதி கிடைக்கிறது. இந்த அமைதி, அந்த பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதுதான் சொல்கிறது. அந்த சமாதானத்தை உலகமோ சிற்றின்பமோ மற்ற காரியங்களோ கொடுக்க முடியாது. அது தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. இப்படி கூடி வரும் பொழுது, வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த தேவ சமாதானம் நம்ம உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. அது எப்போ உதவி செய்யும்? பதற்றமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, எதிரிகள் சூழும் பொழுது, நம்மை எதிர்க்கும் சக்திகள் வரும்பொழுது, இந்த எல்லா புத்திக்கும் இந்த மேலான தேவ சமாதானம் இருக்கிறதே, அது உங்களுக்கு உதவி செய்யும். பதறாமல் காத்துக்கொள்ளும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் என்னை அணுகாது. ஏனென்றால் அவனுடைய அந்த அஸ்திபாரமாகப்பட்டது கண்மலையில் மேல் இருந்தது. அந்த கண்மலை அவன் போடல அஸ்திபாரத்தை. கண்மலையாக கிறிஸ்து ஏற்கனவே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் அவன் வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அப்போது காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அது அசைவதில்லை. கர்த்தர் நல்லவர். அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிற அனுபவத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இந்த ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லும், ஆத்மா வாழுவது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகித்திருப்பா என்று ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா? அதில் ப்ராஸ்பெரிட்டி என்று வருகிறது. என்னங்க? 3 John 2 இல்லையா? அதில் ஆங்கிலத்தில் ப்ராஸ்பெரிட்டின்னு வருகிறது. அப்போ செழிப்பு என்னென்ன செழிப்பு பாருங்கள். ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது, ஆவிக்குரிய செழிப்பு. எமோஷனல் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது, உணர்ச்சி விதத்தில் ஒரு செழிப்பு. மென்டல் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது, மனதளவிலே ஒரு செழிப்பு இருக்கிறது. ஃபிசிக்கல் ப்ராஸ்பெரிட்டி, அப்போ சரீரம் நல்ல சுகமாக இருந்தால் அது ஒரு செழிப்பான். வெறும் பணம் மாத்திரம் இல்லை, வெறும் பணம் மாத்திரம் இல்லை.
ரிலேஷனல் ப்ராஸ்பரிட்டி, ஒரு நல்ல உறவுகள் இருக்கும் பொழுது அது ஒரு செழிப்பு, நல்ல உறவுகள். இதை பாருங்கள். அப்புறம் ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பரிட்டியும் ஒன்று வருது, அதுவும் முக்கியம். இவையெல்லாம் இருந்தால் தான் பணத்தை அனுபவிக்க முடியும். வெறும் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லையே. அப்போ 3 யோவான் 1:2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. பார்த்தீங்களா, அதில் ஒரு வார்த்தை வருது, mayest prosper and be in health. அது மாத்திரமல்ல, ஈவன் as thy soul prospereth, எல்லாவற்றிலும் செழித்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்கிறார். எதில்? ஆத்துமா செழிப்படைவதைப் போல எல்லாவற்றிலேயும் நாம் செழித்திருக்க தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கூட இந்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆதாம் ஏவாளுக்கு எப்படி நல்ல காரியங்களை கொடுத்து வைத்தாரோ, அவர்களுக்காக என்னெல்லாம் செய்தாரோ, இவைகளை குறித்து நாம் போன பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இன்னொரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எப்படி காட் ஆஃப் abundance, எப்படி ஆண்டவர் அபரிவிதமாக ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், எப்படி தெரிந்து கொள்கிறார், அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவனுக்கு என்னெல்லாம் இருந்தது, எப்படி இருந்தது, ஆனாலும் தேவனிடத்திலே அவன் எவ்வளவு நல்ல உறவை வைத்து கொண்டான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதனால்தான் அந்த கப் ரன்னத் ஓவர், நிரம்புறது மாத்திரம் இல்லை, நிரம்பி வழிகிறது. அந்த வழியும் போது என்ன நடக்கிறது? அது வேஸ்ட் ஆகக்கூடாது. நிரம்பி வழியும் பொழுது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்கள், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் ஆண்டவர் போஷிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? சீஷரை பார்த்து, ஒன்றும் அது சிந்தி வீணாகாதபடி அவைகளை சேகரியுங்கள் என்று சொல்கிறார். இப்போ 12 கூட நிறைக்க எடுக்கிறாங்க. இப்போ வேஸ்ட் ஆகக்கூடாது, தூக்கி போடுறதுக்கு இல்லை. நம்ம கிடைக்கிற உணவு கூட பாருங்கள், நம்ம அன்றாடம் சாப்பிட்றோம், நல்ல உணவுகளை சாப்பிட்றோம், அது இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, சிந்திட்டு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு குப்பையில் போடுறோம் இல்லையா? அதை ஒருவர் எடுத்து சாப்பிட்றான். அதுக்காகவா இருக்கிறோம்? இல்லை, தேவையான அளவுக்கேற்றபடி சாப்பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஒரு உள்ளம் இருக்கணும் இல்லையா? அதுதான். அப்போது இந்த வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம் வழிந்து ஓடுகிறது யாருக்காக? மற்றவர்களுக்காக, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, தேவையுள்ள மக்களுக்காக. அதை நாம் செய்யணும். பாருங்கள், லாசரு ஐஸ்வர்யவான் கதையை ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் கூட அந்த லாசரு வெளியே உட்காந்துருக்கான். அந்த ஐஸ்வர்யவான் அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணைக்கையினால் தன் பசியை ஆற்றிக்கொள்ள ஆசையாக இருந்தானான். ஆனால் அது கிடைக்கல. என்ன பண்ணியிருப்பான் நினைக்கிறீங்க? அவனுக்கு கொடுக்காத நிற்பான், பழகுது தூக்கின்னு போய் வெளியே போடுறான்னு இருப்பான். அது கூட கிடைக்கல அவனுக்கு. அப்போது தேவை உள்ளவர்கள் உண்டு இல்லையா? அப்போது அந்த வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் வீணாகி போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காட் ஆஃப் abundance. இந்த தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு தவறாய் புரிந்து கொண்டோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாள் ஒன்றிலே, ஏனென்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்படலை. கண்கள் திறக்கப்பட்டு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த தெளிவை கொடுக்கும் பொழுது அந்த ஆவியிலே, அந்த சரீரத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சத்தியத்தை அறியும் பொழுது ஒரு தெளிவு வரும் பொழுது விடுதலை உண்டாகிறது. அப்போ விடுதலை உண்டாகும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது, நாம் கண்டுகொள்கிறோம் எது தவறு எது சரி என்று. அப்போது பொன்னும் வெள்ளியும் என்னையோடது என்று சொல்லுகிறார். 1-2 பேருக்காக ஒரு ஆறே ஓடுது. அந்த ஆறு ஓடும் பொழுது அங்கே பொன் விளையுமாம். அந்த பொன் நல்லது என்று வேதம் சொல்லுது. அப்படி என்று போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட பாருங்கள்,
ஆதாம் ஏவாள். இந்த திருமணங்களை கூட பாட்டு பாடும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாடுறாங்க. அடுத்தது யார் பாடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் சாராள். மற்ற அங்கே நடுவில் இருக்கிற அந்த ஜெனரேஷன்லாம் என்னாச்சு? ஆதாம் ஏவாள் அப்புறம் சேர்த்து இப்படி பாடுறது தானே? இல்லை பாருங்கள், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாடிட்டு பாட்டு கட்டுறவங்க ஆபிரகாம் சாராள் ஆசீர்வாதத்து மாதிரி ஆசீர்வதி ஆண்டவரேன்றாங்க. பார்த்தீங்களா? அப்போது எங்கிருந்து அப்படியே ஆபிரகாமுக்கு வருது? ஆபிரகாமை தேவன் கல்தேர் இதில் அவர் சால்டியன்ஸ் அந்த கலாச்சாரத்தில் அவர் பல காரியங்களை வணங்கி கொண்டு அப்படி இருக்கிறார். ஆனால் உண்மையாய் தேடும்போது தேவன் அவர்களுக்கு இடைப்படுறார். தேவன் அவர்களை சந்திக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனை தேடும் பொழுது தேவன் அவர்களை சந்திக்கிறார். பாருங்கள், அண்ணன் ஜான் ஜோஸ் அவர்கள் இந்த நாட்களில், அவர் பேர் அப்போ ஒரு டிஜிபி இருந்தார், மிஸ்டர் துரைன்னு. அவர் என்ன பண்ணார், அண்ணங்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பிரதர், இவர் நெருங்கிய நண்பர் அண்ணன் ஜான் ஜோஸ் அவனுக்கு. ஏன் நெருங்கிய நண்பர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் ஈசிஆர் ரோடில் இருக்கார், அவரை பார்க்கணும் நீங்கள், அவருக்காக நான் உங்களை பற்றி சொல்லும்பொழுது அவர் சொன்னார், அவரை பற்றி பேசினாலே எனக்கெல்லாம் அந்த முடியெல்லாம் சிலுத்து போகிறது, ஏதோ ஒரு சக்தி என்னை ஆட்கொள்ளுகிறது, அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது ஜான் ஜோசப் நான் போகும்பொழுது நானும் போயிருந்தேன் கூட. போகும்பொழுது அங்கே உள்ளே போகிறோம், இங்கேருந்து அவரே கூடவே போகிறோம். நாங்கள் போய் ஈசிஆர் ரோடில் அவருடைய வீட்டுக்கிட்ட அந்த காம்பவுண்டு நெருங்குறோம். அவர் கேட்டை திறக்கிறாரு, உள்ளே நுழைஞ்சி போகிறோம். போயிட்டு பிறகு அவர் வீட்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லும் பொழுது இந்த மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சந்தோஷம் ஆயிடுச்சுன்றார். எனக்கு அப்போ புரியல, என்னடா இது, இவர் நாங்கள் அண்ணன் வராரு, ஜான் ஜோசப் அண்ணன் வராருன்னு சொன்னால், தேவ மனுஷன் வருகிறான்னு சொன்னால் இந்த மரம் செடி கொடி சந்தோஷமாயிடுச்சுன்றார். பார்த்தீங்களா? அது என்ன காண்பிக்கிறது? தேவனுடைய பிரசன்னம் வரும்பொழுது இயற்கை கூட சந்தோஷப்படுதான். உண்மைதான். லீபனோன் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு மரங்கள் கை கொட்டும், கை தட்டுமா. அப்போது உலக மனுஷனே சொல்லி கொடுக்குறான், செடியை பார்த்து பேசு, நல்லா இருப்பேன்னு சொல்லுன்றான். அது கறிக்கு விலை கொட்டுது, அது நல்லா இல்லைன்னு சொன்னால் அது கெட்டு போகுது. எப்படி பாருங்க. அப்போ வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய சமூகத்தில் தேவ மனுஷர்கள் இப்படி போகும் பொழுது இயற்கை கூட சந்தோஷப்படுது, இயற்கை அனுகூலமாக்கி கொடுக்குது. அவர் அப்படி சொல்கிறார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே இதெல்லாம் செடியெல்லாம் அந்த வழியில் இருக்கிற அநேக மரங்களை செடிகளை வச்சுருக்கார். உள்ளே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, இலை சந்தோஷப்படுதுன்றார். அப்போ பாருங்கள், தேவனுடைய சமூகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு எதற்கு சொல்ல வந்தார்? யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. யாராக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தென்படுகிறார். அதை தான் சொல்ல வந்தேன். அப்போது இந்த மனுஷனுக்குள்ளாக அவருடைய பேர் வெங்கட்ராமன், அவர் பேர். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவனை தேடுகிறார். ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறார், என்னுடைய கூக்குரலை கேட்பார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்று நம்பும் பொழுது, இவர் உள்ளே நுழையும் பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னத்தால் அது நிரப்பப்படுகிறது.
பாடலை பாடி ஜெபம் பண்ணி அவரை ஆசீர்வதித்து விட்டு வந்தோம். பாருங்க, யாரோ பேரை கேட்டால் வேற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளம் தேவனை நோக்கி இருக்கிறது. அப்படிதான் ஆபிரகாம் எங்கேயோ இருந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். கல்தேயர் இதிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறார். நீ வா, எல்லாவற்றையும் விட்டு வா சொல்லும் பொழுது சொந்த மனைவியை, பிள்ளைகளை, மற்ற காரியங்களை விட்டு வர சொல்ல ஆண்டவர். அப்படி தான் நம்ம நினச்சிட்டோம். விடுன்னு சொல்லும் பொழுது கட்டண பொண்டாட்டியை விட்டுட்டு, பிள்ளையை விட்டுட்டு நடுத்தெருவில் வந்துவிடுன்னு சொல்ல ஆண்டவர். பாருங்கள் என்ன நடக்கிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் Genesis chapter 13 verse 2 பாருங்கள். இருக்கட்டும், 12:1 பாருங்கள். 12:1 ஆதியாகமம் 12:1 பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Now the Lord had said unto Abram, Get thee out of the country, and from thy kindred, and from thy father's house, unto a land that I will shew thee. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும், இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேராகு தன்னுடைய தகப்பன் கூட கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வருகிறார். ஆனால் ஒரு இடத்துல நின்றுறாரு, அங்கே அவர் மரித்து போகிறார் தேராகு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் பேர் கூட மாற்றலை, அந்த ஆபிரகாமை அழைச்சி நீ வெளியே வா என்று கூப்பிடுறார். அப்போது அழைத்தவர் பாருங்க என்ன செய்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 2ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். And I will make of thee a great nation, and I will bless thee, and make thy name great, and thou shalt be a blessing. And I will bless them that bless thee, and curse him that curseth thee. And in thee shall all families of the earth be blessed. பாருங்க, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒரு ஆபிரகாம் அழைக்கிறாரு, அவர் கல்தேயரை சேர்ந்தவர். பாருங்க, அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உனக்குள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பண்றாரு. அதற்கு உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார் பாருங்க. ஆபிரகாம் சொன்னபடியே 4ஆம் வசனம், அவன் புறப்பட்டு போனான். கூடவே ஒன்று வீட்டு சகோதரன், அதாவது கசின் பிரதர் லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரான் விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயது உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அப்போது ஆபிரகாம் கிளம்பி போகும்போது தன்னுடைய மனைவியை கூட்டுன்னு தான் போகிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு இருந்த ஆஸ்தி எல்லாம் எடுத்துன்னு போகிறார். தன்னோடு இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தான் போகிறார். அப்போது 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 5th verse 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். And Abram took Sarai his wife and Lot his brother's son and all their substance that they had gathered and the souls that they had gotten in Haran, and they went forth to go into the land of Canaan, and into the land of Canaan they came. என்ன செய்கிறார்?
வீட்டை விட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே அவருடைய கலாச்சாரத்தை விட்டு வா, நீ எதை பின்பற்றுகிறாயோ அவைகளை விட்டு வா. ஒரு பாதை இருக்கிறது, ஒரு லைட்டு தெரியுதுன்னா அந்த லைட்டை பார்த்து தான் நீங்கள் நடந்து போவீங்க இல்லையா? அப்போது தேவன் அழைக்கும் பொழுது மற்ற காரியங்களை விட்டுட்டு இந்த மெய்யான ஒளியை நோக்கி வந்துவிடு என்று சொல்கிறார். அப்படியே வர்றாரு. அதற்காக மனைவியை விட்டுல, தன்னோடு இருந்தவர்களை விட்டு விடல, சம்பாதித்திருந்ததை விட்டுல, சம்பத்தை விட்டு விடவில்லை, ஜனங்களையும் விட்டு விடல, எல்லாரையும் கூட்டிக் கொண்டுதான் போகிறார். இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்க. அப்போ தேவனை பின்பற்றி வருவதற்கு இவைகள் எல்லாம் தடை இல்லை. பொருள் தடையா, ஜனங்கள் தடையா? இல்லை. உங்களுடைய மனசு, கலாச்சாரங்கள், என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், எதை வழிபடுகிறோம், எதை நம்புகிறோம், எந்த பாதையில் செல்கிறோம், அதுதான் தடை. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. அவர்தான் வழி, வேறே வழி இல்லை. அப்போது அவரை பின்பற்றி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தான் வர்றார், சேர்த்து கொண்டு வருகிறார். அப்போது எப்படி பாருங்கள், அந்த ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம், சாப்டர் 13 verse 2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். And Abram was very rich in cattle, in silver and in gold. எப்படி பார்த்தீங்களா? ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். யார் இந்த ஆபிரகாம்? இந்த ஆபிரகாம் யார்? விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவர் சொல்றது அப்படியே விசுவாசித்தவர். தான் ஒன்றுமில்லாத இருக்கையிலே பிள்ளை பாக்கிலம் இல்லை என்று கேட்கும் பொழுது, கூடார வாசியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே கொஞ்சம் வெளியில் வா, உள்ளவே இருக்காத, உள்ளவே இருக்காத, உன்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய அந்த கூட்டுக்குள்ளாக, ஒரு வளையத்திற்குள்ளாக இருக்கிறாயே அதல்ல, வெளியே வா என்று கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை பார்க்க சொல்கிறார், மேலானவைகள் மேல் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் என்று சொல்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறானே, அப்படி உன் கண்களை மேலே நோக்கிப்பார். பார்க்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிறார். எண்ணு பாடுறார், எண்ண முடியல. கடற்கரை கூட்டு போறார், கடற்கரை மணலை காண்பிக்கிறார், இதை கொஞ்சம் எண்ண முடியல. அப்படி உன் சந்ததியை பெருக செய்வேன் என்கிறார். அப்படியே விசுவாசிக்கிறார். அதனால்தான் விசுவாசிகளின் தகப்பன். இன்னைக்கு சொல்றோம், ஆபிரகாம் என்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குதுன்னு. எப்படி? விசுவாசத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். இன்னும் தெளிவு வந்திருக்கு. எப்படி அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசு மூலமாக வருகிறது, அவர் விசுவாசிகளுக்கு வருகிறது அந்த ஆசீர்வாதம். ஏனென்றால் ஆபிரகாமை நம்ம அறிந்திருக்கவில்லை. ஆபிரகாமை இப்போ கேட்டால் சொல்லுவாரா? இல்லை, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். ஆனால் கிறிஸ்து இயேசு மூலமாக அது நமக்கு சொந்தமாகிறது, நம்ம உரிமை பாராட்டுகிறோம். அப்போது அந்த ஆபிரகாம் பாருங்க, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனாய் சீமானாய் இருந்தானாம். ஒருவேளை வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் நமக்கு இன்றைக்கு ஒருவேளை குறைவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நன்றாக தான் வைத்திருக்கிறார். ஒருவரையும் திக்கற்றால் விடுவதே இல்லை. அவர்கள் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி அவர்களை வாழ செய்கிறாராம். பார்த்தீங்களா? அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவர் எப்பயும் உடுத்து விற்கிறவர். சத்துருவை பேச்சு கேட்டால் அங்கே வெறுமையும் வெற்றிடமும் நிர்வாணமும் தான் இருக்கிறது, வெறுமையும் தான் இருக்கிறது. அதான் மேவாள பாருங்க, ஆண்டவரை பேச்சு கேட்குற வரைக்கும் மகிமை மூடி இருந்தது, மகிமை மூடி இருந்துச்சு, தேவனுடைய மகிமை பாருங்க. ஆனால் என்றைக்கு சத்துருக்கு காதில் கேட்க இடம் கொடுத்தாங்களோ, அதனால தாங்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள், எல்லாம் போச்சு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர்கள் சுயமாக
அத்தி இலைகளை உண்டு பண்ணி அதை உடுத்தி கொள்கிறார்கள். அது அந்த நீதி எல்லாம் வெயில் வந்தால் காஞ்சி போயிடும், சுருங்கிடும், நிர்வாணம் தெரிய ஆரம்பிக்கும், சுய முயற்சி. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர்களுக்கு ஒரு தோல் உடைகளை உண்டு பண்ணி கொண்டு வந்து உடுத்துவிக்கிறார். லெதர் ஜாக்கெட்ஸ். சும்மா நம்ம நினச்சிக்கிறோம் ஆட்டு உரிச்சு அப்படியே கொண்டு வந்து மூடிட்டார் ஆண்டவர். அவர் எப்படி கற்றுக் கொடுக்குறார் பாருங்க மோசேக்கு, எப்படி ஆசாரனுடைய வஸ்திரம் இருக்க வேண்டும், அதை எதில் செய்யணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், அது எந்த நூலில் அதை ஸ்டிச் பண்ணணும், என்ன கலர் இருக்கணும், அதன் ஓரத்தில் என்ன இருக்கணும், உள்ளே என்ன போடணும், அந்த வெளியே வஸ்திரம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார் மோசேக்கு. போய் சொல்லுன்னு. அது பெசலேயேல் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்படும் பொழுது அதை செய்கிறார்கள். ஆசிரியப்பு கூட இடத்தை பாருங்கள், மற்ற காரியங்களை பாருங்கள், ஆலயத்தில் என்னென்ன இருக்கணும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அது விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட தேவன் ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்துவிக்கிறார் என்றால், சும்மா ஆடு அடித்து சும்மா அப்படி கொண்டு வந்து மாட்டிகிட்டு இருப்பாரா? கிடையவே கிடையாது. அவர் அவ்வளவு நேர்த்தியாக செய்திருப்பார். இன்றைக்கு ஒரு லெதர் ஜாக்கெட் போட்டு பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறான், அந்த வாசனை இருக்கா? இல்லை. தோல் வாசனை அடிக்கிறதா? இல்லையே. நல்ல மனம் வீசுகிறது. அவ்வளோ அதை சீசன் பண்ணுறான் டேனரியில். அந்த தோல் பதனிடம் அந்த இடத்துல அந்த பக்கம் போனால் உங்களால் மூக்கு பிடிச்சிப்பீங்க, அவ்வளவு நாற்றம் அடிக்கும். ஆனால் போட்டுக்கிற அந்த வஸ்திரம் ஜாக்கெட் இருக்கிறதே, அந்த மேல் வஸ்திரம் இருக்கிறதே, குளிருக்கெல்லாம் போட்டுக்கிறாங்களே, அது என்ன அழகாக பண்ணுறான். எங்கிருந்து வந்துச்சு இந்த ஞானம்? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களை உடுத்துவித்தார். சத்துரு பேச்சு கேட்டால் நிர்வாணம்தான், ஆனால் தேவன் சொல்வதை கேட்டால் அவர் உடுத்துவிக்கிறவர், அழகு பார்க்கிறவர், அழகு பார்க்கிறவர். அப்போது ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனாக இருந்தான் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, சீமானாக இருந்தான். நல்ல, he was the best. இல்லை, rich in cattle, in silver, rich in gold. பாருங்கள், இன்றைக்கி கோல்டு விலை ஏறின்னு போயின்னே இருக்குது. எங்கே போய் முடியணுமோ தெரியல. சில பேர் வெளியில் போகிறதுக்கு பயந்து கழட்டி வச்சிடுறாங்க வீட்டில். ஏன்னா சும்மா ஒன்று தொட்டால் 1 லட்சம் இல்லை, மேலே போயிடுச்சே. எப்படி இருக்கு பாருங்கள். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். பொன்னும் வெள்ளியும் அவருடையது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தார். அதை சுதந்திரிக்கிறவனாக இருந்தான். ஆனால் இந்த ஆபிரகாம் பாருங்கள், இந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு. இன்னொன்று நடக்குது இங்கே. இன்றைக்கு இதை மாத்திரம் பார்க்கலாம், நிறைய இருக்குது. ஆபிரகாம் பற்றி பார்க்க போனால் நிறைய இருக்குது, எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார் என்று. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இவர் என்ன செய்கிறார், ஒரு பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் உண்டான உடனே என்ன, கொஞ்சம் கொடியதாக இருக்கிறதா. பாருங்கள் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9-10 பாருங்கள். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். And Abram journeyed going on still toward the south, and there was a famine in the land. And Abram went down into Egypt to sojourn there, for the famine was grievous in the land. பாருங்க, ஆபிரகாம் ஒரு இடத்துல போகிறார். அந்த இடத்துல பஞ்சம். கர்த்தர் தான் அடைத்தார், கர்த்தர் தான் நடத்தி செல்கிறார். அவருக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பஞ்சம் வருது. சத்துரு எப்பவுமே
தன்னுடைய பிள்ளைகளை அவனை பற்றி அவங்க பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லை பாருங்கள். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் சத்துரு அங்கே ஏதாவது ஒன்றை செய்கிறான். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தை கெடுப்பவன் சத்துரு. ஏனென்றால் அவன் பேர் திருடன். அதான் வேதம் சொல்லுது பாருங்கள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். சத்துருவை பற்றி பேசுகிறார் ஆண்டவர், சாத்தானை குறித்து பேசுகிறார். ஆனால் நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படமும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எப்பவுமே ஜீவனை கொடுக்கிறவர், அவர் ஜீவனின் அதிபதி. ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் சொல்லுகிறார். அப்போ சத்துரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய். ஏனென்றால் அவனுடைய எண்ணமே அப்படி தான். அவன் விரோதமாக எதனா செய்யணுன்னு தான் அவனுக்கு ஆசை. அவன் சத்துரு இல்லையா, ட்ரெஸ் பாஸ் பண்ணி தான் வருவான். ஏதாவது ஒன்று இருக்கும், உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்குன்னு பயப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் கோலும் தடியும் உங்களை தேற்றும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி பண்ணுவார். உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வார். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அப்போ அந்த அபிஷேகம் உதவும். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், குறுக்கிடுவார், உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்த உடனே எகிப்தை நோக்கி போகிறார். ஆண்டவரத்தில் கேட்டார் என்னன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் கைவிடுவதில் அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறான ஒரு காரியத்தை எடுத்து தீர்மானத்தை எடுத்து போகும்பொழுது கூட அவர் நிற்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீ வழிகளை போயின்றா அவர் வழி விலகி போயிடுவாரா? இல்லவே இல்லை. இஸ் எ ஃபெய்த்ஃபுல் காட். என்ன சொன்னாரோ அது செய்வார். சூரியன் ஒளியை கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆக வேண்டும். அது எதாவது மாற்றம் பண்ணியிருக்கிறாரா? இல்லவே இல்லையே. அது கொடுத்துன்னு தானே இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. சில நேரங்களில் மேகங்கள் மறைக்கிறது, ஆனாலும் சூரிய ஒளி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி தான் ஆண்டவர் பார்வை உங்கள் மேல் இருக்கும் என்றால் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. கஷ்டங்கள் வரும்பொழுது அவைகள் கடந்து போய் விடுகிறது. மலை போன்ற பிரச்சனைகளை அவர் பனி போல் அகற்றி விடுகிறார். இன்றைக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை வியாதிகள் நம்மை தாக்கியிருக்கிறது, எத்தனை பற்றாக்குறைகள் வந்திருக்கிறது, எத்தனை விபத்தில் இருந்து ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார், எத்தனை கண்ணீரான பாதைகளில் நடந்த பொழுது அவர் தேற்றி இருக்கிறார். இன்றைக்கு நன்றாக இருக்கிறோமே. ஆண்டவர் அவ்வளவு நல்லவர், தன் பிள்ளைகளை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆபிரகாம் பாருங்கள், அங்கே போகும்பொழுது ஒரு கஷ்டம் வருது, பஞ்சம் வருது. உடனடியாக எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போகும்பொழுது தான் மனைவியை பார்க்குறார். ஏன் அவ்வளோ நாள் பார்த்துருப்பாரு? அப்போ தான் தெரியுது, எதிராளிகள் இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் புலப்படுகிறது. அப்போது எகிப்தில் உன்னை மனைவின்னு சொன்னால் என்ன கொண்டுடுவான் சகோதரி என்று சொல்கிறார். ஏனென்றால் நீ பாருங்கள் என்ன செய்கிறானுங்க. 15ஆம் வசனத்தை பாருங்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு அவளை கண்டு, அவனை மன்னிக்கவும், பார்வோனுடைய பிரபுக்களும், வாசிங்க பிரதர். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரவணைக்கு கொண்டு போகப்பட்டாள். The princes also of Pharaoh saw her and commended her before Pharaoh, and the woman was taken into Pharaoh's house. The princess also of Pharaoh, பார்த்தீங்களா, பிரபுக்கள் என்ன பண்ணுறான்? ஆபிரகாமை பற்றி சொல்லலை, ஆபிரகாமின் மனைவியை பற்றி பார்வோனுக்கு சொல்லுகிறான். சத்துரு ஒரு கண்ணியை வைக்கிறான். எப்படியாவது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமை மனமடிவு ஆக்கி அங்கேயே கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறான். ஏனென்றால் ஒரு பரிசுத்த வித்து உண்டாக போகிறது.
யார் அந்த பரிசுத்த வித்து? ஆபிரகாமிடத்தில் ஈசாக்கு வரணும். அதன் பின்பு அந்த சந்ததியிலே அப்படியே வந்தா தாவீது வரணும். தாவீதின் குமாரன் அங்கே வெளிப்பட வேண்டும். அப்போ ஒரு சந்ததி, அதை சத்துரு பார்க்குறான், எப்படியாச்சும் இவனை அழிக்கணும்னு நினைக்கிறான். பாருங்க, சொந்த மனைவியை கூட்டிக் கொண்டு பார்வோன் இடத்துல போய் அவள் கொண்டு போகப்பட்டாள். அவ்வளோதான், நீ தடுக்க முடியாது. ஏனென்றால் அவன் அரசன், அதிபதி, பிரபுக்கள் புகழறான். ஏன் எகிப்தில் இல்லாத பெண்களா? சத்துரு பாருங்க எப்படி கண்ணை வைக்கிறான். நல்ல குடும்பத்து மேலே, நல்லா இருக்கிறவங்க மேலே, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க மேலே அவனுக்கு கண்ணு திரும்புது பாருங்க எப்படி. ஆனாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட வருவார். அவர் வந்து நிற்பார். மனுஷன் போகாத, மனுஷன் பேசாத இடத்துல யார் பேசுவது? கர்த்தர் வந்து நிற்பார். கண்ணு மூடி கொண்டிருக்கிற தேவன் அல்ல அவர். His eyes are wide open. இல்லை, அவர் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது, அது திறந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆபிரகாம் பார்த்து நேர்கிறார். ஓஹோ, பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாலோ பாருங்க. பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? 16ஆம் வசனத்தை பாருங்க. அவள் நிமித்தம், உடனடியாக பாருங்க என்ன நடக்குது. அவள் நிமித்தம் அவன் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. And he entreated Abram well for her sake, and he had sheep and oxen, and he asses, and men servants and maid servants, and she asses and camels. சத்துரு தீமை நினைக்கிறான், ஆனால் தேவன் அதை எப்படி மாற்றுகிறார் என்பது பாருங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தேவன் பெருக்கத்தின் தேவன், தேவன் அளவில்லாமல் கொடுக்கிறவர், வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவன். ஆனால் சத்துரு குறுக்கிடுறான். நடுவில் குறுக்கிட்டு எப்படியாவது சாராள் இடத்துல பார்வனை கொண்டு வந்து சேர்க்கிறான். ஏனென்றால் எப்படியாவது பரிசுத்த வித்து ஒன்று உருவாக போகிறது, வாக்குத்தத்தின் பிள்ளை உருவாக போகிறது. அதில் ஆவிக்குரிய அர்த்தங்கிற பாருங்க. அப்போ சத்துரு, பார்வோன் சத்துரு, அந்த வித்து உள்ள வந்துச்சுன்னா எது தடைப்படுது பாருங்க. அங்கே அசுத்தம் வரும், அங்கே அந்த பரிசுத்த வித்து உருவாகாதபடி தடுக்க பார்க்கிறான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஆனால் வேறே எண்ணம் என்ன, உள்நோக்கம் என்ன? எப்படியாவது அந்த சந்ததி அறுபட்டு போக வேண்டும், அதுதான் அவனுடைய வேலையே. ஆனால் என்ன நடக்கிறது பாருங்க. இவள் நிமித்தம் இந்த பார்வோன் என்ன செய்கிறான்? தயை பாராட்டுகிறானா. ஆபிரகாமுக்கு தயை கிடைக்குது சாராள் நிமித்தமாக. சாராய் நிமித்தமாக தயை பாராட்டினானா. அவனுக்கு என்ன கொடுக்குறான்? ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைச்சதெல்லாம் பெஸ்ட்டை அள்ளி தட்டுறான், கொடுக்குறான். ஏனென்றால் அவனுடைய எண்ணம் என்ன? எப்படியாவது சாராயை தன் மனைவி ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம். ஆனால் இது நிமித்தமாக இங்கே ஆசீர்வாதம் வந்து சேருது. ஆனால் பாருங்க, அப்போ என்ன நடக்கிறது? அன்று இந்த ஆபிரகாம் சும்மா இருந்திருப்பாரா? அவருக்கு என்னெல்லாம் எண்ணம் ஓடி இருக்கும். தன் மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கான். இவர் என்ன இங்கேருந்து பார்த்துனா இருப்பார்? ஏற்கனவே இவரிடத்துல ஆட்கள் உண்டு, தன்னோடு வேலையில் தன்னோடு கூட இருக்கிற ஆட்கள் உண்டு. ஏற்கனவே இவர் வந்து செல்வந்தன் தான், ஒன்றையும் விட்டுட்டு போகல, இவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போகிறார். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு எங்கிருந்து வருகிறது? அவரை காட்டிலும் அதிகாரத்தில் இருக்கிறவன் இவர்களை கொள்ளையாட பார்க்கிறான், சூறையாட பார்க்கிறான். தன் மனதிலே போராட்டம் வந்திருக்கும். ஆனால் ஒன்று ஞாபகம் வந்திருக்கும், இந்த தேவன் நான் எங்கேயோ இருந்தவனே என்னை வா என்று அழைத்தாரே,
அவர் நல்லவராச்சே, அவர் வல்லமையில் பயங்கரமானவராச்சே, அவர் அண்ட சராசரங்களை படைத்தவராச்சே, நான் எதையோ வணங்கி கொண்டிருந்தேனே, இந்த தேவன் என்னை அழைத்தாரே, அவர் எனக்காக நிற்க மாட்டாரா என்ற எண்ணம் வந்திருக்காதா? கண்டிப்பாக இருந்திருக்கும். தன்னுடைய பிள்ளையின் பெருமூச்சை கேட்கிறவரா அவர். நீங்கள் பெருமூச்சு விட்றீங்க இல்லையா, அப்பா என்ன நடக்க போதோ என்ன பெருமூச்சு விட்றீங்கள, அது தெரியுமா அவருக்கு? பாருங்கள், உங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன், அவ்வளவு வல்லமை படைத்தவர். அவர் என்ன பண்ணுகிறார்? இப்படி நடந்த உடனே 17ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். And the Lord plagued Pharaoh and his house with great plagues because of Sarai, Abraham's wife. And the Lord plagued Pharaoh. மகா வாதைகள். அது அவனுக்கு மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ, and his house with great plagues. யார் ஒருவராக, யாருக்காக? அங்கே பாருங்க, ஆபிரகாமின் சாராய் நிமித்தமாக கொண்டு வந்து வச்சுக்கிறான் இல்லையா, அவங்க நிமித்தமாக மகாவாதைகளால். ஏன்னா ஆபிரகாமுடைய கரங்கள் கட்டப்பட்டது, அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அரண்மனைக்கு வெளியே நிறுத்தியிருப்பான் காவலாளி போயிருந்தா. யார்கிட்ட முறையிட்டு இருப்பார் நினைக்கிறீங்க? ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் தன் கரங்களை உயர்த்தியிருப்பான். அன்று இரவு தூங்கியிருப்பாரா ஆபிரகாம்? நிம்மதியாக இருந்திருப்பாரா? தாம் பிள்ளை கஷ்டப்படுறதை பார்த்து கடவுளே இறங்குறார். பார்த்தீங்களா, தேவனே இறங்குகிறார். மனிதர்கள் உள்ளே போகாத இடங்களில், சிபாரசிகள் முடியாத இடங்களில் உங்களுக்காக வழக்காடும்படி தேவனே இறங்கி வருகிறார். ஆபிரகாமுக்காக கடவுளே வர்றார், தேவனே வருகிறார், மகா வாதைகளால் வாதிக்கிறார். வாதிச்ச உடனே என்ன நடக்கிறது? என்னப்பா இப்படி சொல்லிட்டே உன்னுடைய சகோதரி என்று. அது உண்மைதான், சகோதரி தான். பைபிள் இப்போ நல்லா படித்து பார்த்தீங்களா தெரியும். ஆனால் கூட பிறந்ததில்லை, கூட பிறந்தவர் இல்லை இல்லையா சாராய்க்கு. அதனால தான் அப்படி சொல்லி தப்பிக்க பார்க்குறார். அப்போது 20ஆம் வசனத்தில் எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த பார்வோன் எவ்வளோ எல்லாம் கொடுத்தான். ஒருத்தன் கொடுத்துருக்குறான், ஒருத்தன் பொய் சொன்னான்னு தெரியும், அது நிமித்தமாக கஷ்டம் வருது. எல்லாத்தையும் வச்சுட்டு தானே போடான்னு சொல்லியிருக்கணும். நீ என்னென்ன என்கிட்ட இருந்து நான் அனுப்பணுனோ என்னென்ன அனுப்பிச்சான்? கேளிக்கை கழுத, ஒட்டகம், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இதெல்லாம் நான் கொடுத்தேன்ல, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வச்சுட்டு நீ கிளம்புன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பார்வோன் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் என்ன செய்ய வைக்கிறாரு. 20ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். And Pharaoh commanded his men concerning him, and they sent him away and his wife and all that he had. என் கேள்வி, பார்வோன் ஒரு அரசன், கடின இருதயம் உள்ளவன், என்ன செய்திருக்கணும்? உலக பிரகாரமாக பார்த்தா எல்லாவற்றையும் வட்டி முதலெல்லாம் வச்சுட்டு நீ போ. அது மாத்திரம் இல்லை, எனக்கு வியாதி வந்துடுச்சு, எனக்கு பிளேக் வாதைகள் வந்திருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல என் வீட்டாருக்கும் வந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கணுமே. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் தலையிடும் பொழுது என்ன நடக்கிறது? எதெல்லாம் இது நிமித்தம் கொடுத்தானோ அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? அவர்கள் அவனையும் அவன் மனைவியும், அவர்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் and all that he had, அவனுக்கு எதெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிடு என்று சொல்கிறான். அதுதான் தேவன் செய்கிறது. மனிதர்கள் செய்யும் பொழுது இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் தேவன் தலையிடும் பொழுது தேவன் அவனுக்காக வழக்காடி பார்வோனிடத்தில் பேசுகிறார். நோ செய்யாத சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படியாமல் போனதுனால வாதைகள் வந்து அவனை தாக்குகிறது, கண்டுபிடிக்கிறான். பாருங்கள்,
ஒரு தவறு செய்யும் பொழுது தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது புறஜாதி ஒரு ராஜா அவன் அறிந்து கொள்ளுகிறான், செய்த தப்பு உணர்ந்து அதை என்னென்று திரித்து கொள்ளுகிறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிற நாம், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகுது. அந்த கூரானது, அந்த ஷார்ப்னஸ் என்ன பண்ணுது, மழுங்கி போகுது, பிளெண்ட் ஆகிடுது இல்லையா? அப்போது ஆண்டவர் பேசினா கூட ஆட இப்படி தான்ப்பா பேசுவார், அவ்வளோதான் விட்டுடுறோம். அவன் திருத்துறான் பாருங்க. அவன் உடனடியாக என்ன செய்கிறான், அவளுக்கு உள்ளதையும் எல்லாவற்றையும் அவனுக்கு உள்ளதையும் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்துட்றான். அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பாருங்க தேவன் செய்யும் பொழுது. ஆனால் என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விடாமல் இருக்கிறாங்கன்றார் ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் இறங்குற அப்போது உடனடியாக எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிடுறான். அப்போ தான் அடுத்த வசனம் தான் சொல்லுது, 13ஆம் வசனத்தின் முதல் 1-2 பாருங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். And Abram went up out of Egypt, he and his wife, and all that he had, and Lot with him, into the south. And Abram was very rich in cattle, in silver, and in gold. இந்த ஆபிரகாமுடைய ஆஸ்தி, இந்த பொன்னும் வெள்ளியும் எல்லாம் இருக்குதே, அவருக்கு மாத்திரமா? இல்லைங்க, இல்லவே இல்லை. ஆபிரகாமுடைய ஆஸ்தி எல்லாத்துக்கும் என்னன்னா, தன்னோடு தன்னிடத்தில் அவ்வளவு வேலைக்காரர் இருக்காங்க. தன்னோடு ஒரு யுத்தம் வந்தால் தன்னுடைய வேலைக்காரர்களை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கார், ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கார். அவங்கெல்லாம் ஆபிரகாமுக்காக உயிரே கொடுப்பான், அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கார். அவங்களுக்கு எப்படி சாப்பாடு பாருங்கள். தான் மாத்திரம் வாழலை, தன்னோடு இருக்கிறவங்களுக்கும் போஷிக்கிறான், பராமரிக்கிறான். அதெல்லாம் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய குணங்கள். அவர்களையும் காப்பாற்றி வைக்கிறார். ஒரு யுத்தம் வரும்பொழுது பாருங்கள், நல்ல குணத்தை பாருங்கள், ஆபிரகாமுடைய குணங்களை பாருங்கள், தேவனுடைய குணத்தை வைத்திருக்கிறார். லோத்தை பிடிச்சிட்டு போகும்பொழுது சும்மா விட்டுருக்கான், அமைதியாக இருந்திருக்கலாம். ஒருத்தன் சொல்லும் பொழுது, ஓடி வந்து சொல்லும் பொழுது, இவர் தன்னோடு இருந்தவர்களை கூட்டி கொண்டு போய் அந்த யுத்தத்தை செய்கிறான். பாருங்கள், மற்றவர்களுக்காக கொஞ்சம் உதவி செய்கிறவனாக இருக்கிறான். மாறுது பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரு தவறான முடிவு எடுத்தால் கூட அதில் தலையிட்டு ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அப்போது ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்படி தான் வைக்க விரும்புகிறார். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நமக்கு, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிற நமக்கு நிச்சயம் ஆண்டவர் வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்திகளையும் உடைய சீமான்களாய் உங்களை வைப்பார், உயர்த்தி வைப்பார், உங்களை வைப்பார். இதுவரைக்கும் ஒருவேளை இழந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவர் அரணும் கோட்டையுமாய் இருப்பார். உங்களை சூழ பாளையம் இறங்குவார், வியாதிகளை அப்புறப்படுத்துவார், உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்தவனிடத்தில் பேசுவார். எதை பிடுங்கிக் கொண்டார்களோ, எதை எடுத்துக்கொண்டார்களோ, உங்களுக்கு அருமையானதை, விலையேற பெற்றதை எடுத்துக்கொண்டார்களோ அதை கொடுக்க வைப்பார். இதை மனுஷன் பண்ண முடியாது. மனிதர்கள் உதவி அற்று போகும்போது தேவன் உதவி செய்ய முன் வருகிறார். இந்த தேவன் நல்லவர், அவர் வாழ வைக்கிறவர், அவர் உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறவர். ஆனால் நம்ம நினைக்கிறோம், எப்படி செய்கிறோம், இந்த பொண்ணு வெளியும் பிசாசு சொல்லி அதை உதாசனம் பண்ணுறோம்.
நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்களும் நானும் நீதிமான்கள். தேவனுடைய ரத்தம் நம்மை கழுவிருக்கிறது. நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் சுதந்திரவாளிகள். ஏனென்றால் சிலுவையிலே நம்முடைய தகப்பனாகிய இயேசு நம்மை படைத்தவர், நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒருவராலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம், ஓசியா சாப்டர் 2 வேர்ஸ் 8 பாருங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. நான் வாசிக்க கேட்போம். தனக்கு தான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு தான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவன் அறியாமற் போனான். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். For she did not know that I gave her corn and wine and oil, and multiplied her silver and gold, which they prepared for Baal. என்ன வசனம் சொல்லுது பாருங்க. அந்த ஓசியா தீர்க்கதரிசி தனக்குன்னா சபையாகிய கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், அவர் தான் எல்லாவற்றும் காரணர். அது என்ன பண்ணிச்சான்? சபை தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும், என்னாச்சா? அவள் அறியாமற் போனாள். பார்த்தீங்களா? அறியாமல் போயிட்டாங்களாம். பெருக்கத்தை கொடுத்ததே, தானியத்தை கொடுத்ததே நான் தான், திராட்சை ரசத்தை கொடுத்தது நான் தான், எண்ணெய் கொடுத்தது நான் தான். தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தேன்ல, பெருக பண்ணினேன், அது பெருக்கம் கொடுத்தேன். அவள் அறியாமற் போனாள். என்ன பண்ணிட்டாங்களா? அறியாமல் போய் என்ன செய்கிறாங்க? அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். பாகால் யார்? பேல் வொர்ஷிப் இல்லையா? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அநேக காரியங்கள் பாம்பும் அரக்கன், பாகாலும் அரக்க பாம்பும் என்று இந்த அப்பாகிராஃபா பார்த்தீங்களா, தள்ளுபடி ஆகுமோ அதில் இருக்குது. அதை குறித்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, அது எப்படியெல்லாம் வணங்கினாங்க, எப்படி அவர்கள் தந்திரம் பண்ணாங்க, அந்த அந்த பலியை யார் சாப்பிட்டாங்க, இதெல்லாம் தானியேல் அங்கே போய் அங்கே இதெல்லாம் செய்கிறார், கண்டுபிடிக்கிறார். அந்த ராஜா கண்டுபிடிக்கிறான் கடைசியாக. அப்போது பாகால் அந்நிய காரியங்களுடையதாக்கிட்டாங்க, பிசாசுடையதாக்கிட்டாங்க. பொன்னும் வெள்ளியும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை செழித்திருக்க செய்கிறார். ஒருவேளை தவறான முடிவுகளை எடுத்து எழுந்து போயிருந்தால் ஆண்டவர் தலையிடுகிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தலையிடுகிறார். உங்களுடையதை உங்களுக்கு கொடுக்க வைப்பார். எதெல்லாம் சத்துரு திருடி வைத்திருக்கிறானோ அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அப்போது அந்தகாரம் சத்துரு பாருங்க பிடிச்சி வச்சிருக்கான். பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? அந்தகாரத்தில் இருக்கிறது. அதை வெளியே எடுக்கணும்னா நீங்கள் எடுக்க முடியாது. கர்த்தருடைய உதவி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வல்லமை வரும் பொழுது உங்களுக்குரியதை தேவன் எடுத்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமை காப்பாற்றினவர், ஆபிரகாமுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தவர், அவர் எண்ணெயால் தன் தலையை அபிஷேகம் பண்ணினவர், எங்கேயோ இருந்து ஆபிரகாமை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி மட்டும் நடத்துகிறவர். பாகாலுடையதாக்கினார்களாம். அப்படி நாம் அறியாமையால் ஒருவேளை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் எதை இழந்தோமோ அதை திருப்பி கொடுப்பார், உங்களுக்கு செய்வார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? எங்கே மனிதர்களுடைய உதவி அற்று போயிற்றோ அங்கே தேவன் தலையிடுவார், அங்கே அவர் வந்து நிற்பார். அவர் ஆசீர்வாதத்தை வழங்காமல் இரார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிரம்பிய வழிகிற ஆசீர்வாதம் எதற்காக? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். எழுந்து போனதை திருப்பி கொடுப்பார். சுகத்தை எழுந்திருந்தால் கொடுப்பார். உங்களுடைய
நலனை, உங்களுடைய காரியங்கள் எது இருந்தாலும் அதை செய்து முடிப்பார். அதனால தான் சொன்ன முதல்ல ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி கொடுப்பார், எமோஷனல் ப்ராஸ்பரிட்டி கொடுப்பார், மென்டல் ப்ராஸ்பரிட்டி கொடுப்பார், ஃபிசிக்கல் ப்ராஸ்பரிட்டி கொடுப்பார், ரிலேஷனல் ப்ராஸ்பரிட்டி கொடுப்பார், ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி ஆண்டவர் கொடுப்பார். இவைகளை கொடுத்து நிச்சயம் நம்மளை வழிநடத்துவார். ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற பாதையிலே எகிப்தின் அனுபவம் போல, பார்வோனின் அனுபவம் போல ஒருவேளை வித்தியாசமான விதத்தில் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நல்லவர். அதிலே குறுக்கிட்டு உங்களுக்காக நிச்சயம் வழக்காடி உங்களை ஆசீர்வதிப்பார். பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான்களாய் உங்களை மாற்றுவார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், பெருக்கத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். நிச்சயம் செய்வார். நிச்சயம் இந்த வார்த்தைகள் வேலை செய்யும். ஏனென்றால் விதைகள் போட்டால் விதைகள் உறங்குவதில்லை. அதே போல தான் வார்த்தை விதை. அந்த விதைகள் முளைக்கும். அது நூறத்தனையான பலனை கொடுக்கும். நூறத்தனையான பலனை கொடுக்கும். நிச்சயம் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஆசீர்வாதம் பெருகும். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நல்லவர். இன்னும் அநேக காரியங்களை அடுத்த வாரங்களிலே நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பு, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு இனிமை. அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் வரும்பொழுது சூழ்நிலைகளை மாற்றுகிறார். உங்களுக்காக வழக்காடுகிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார். அவர் நிச்சயம் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஒரு 2 ஸ்டான்ஸா. வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Lord. ஆண்டவர் பெரியவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் நல்லவர், அவர் மாறவே மாட்டார். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே. சோர்ந்து போகக்கூடாதான். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ஆரம்பம் முதல் பாடல்கள் மூலமாக, இசையின் மூலமாக எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டீர். நீர் மனிதன் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினீர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை பார்வோனிடத்தில் நிரூபித்தீர். மனிதர்கள் பேசாத இடத்தில் தேவன் இடைப்பட்டீர். இதே போல் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு, சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும். சோர்ந்து போன உள்ளங்கள் தேற்றப்படுவதாக. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு பொன்னும் வெள்ளியும் கொடுத்து செல்வ சீமானாக எப்படி வைத்தீரோ அப்படி
உம்முடைய பிள்ளைகளுக்கு இழந்ததை கொடுத்து மறுபடியும் புதுப்பித்து கட்டுவீராக. கட்டி எழுப்புகிறவர், உடுத்துகிறவர். ஆசீர்வாதத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, அடைய முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய விதத்திலே ஆசீர்வாதங்கள், சரீரத்திலே சுகம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் கிடைப்பதாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த வேத வகுப்புகளை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பாடின கர்த்தருடைய பிள்ளை, வாசித்த உடைய பிள்ளை ஆண்டவரே, வீடியோ ஆடியோவில் உதவி செய்கிற கர்த்தருடைய தாசன், வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே பெருக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேரும் ஒரு பெருக்கத்தை காணட்டும். ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இந்த வார்த்தைகள் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அது பலிப்பதாக முக்கிய மகிமை செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம். வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி உங்களை செல்வ செழிப்பாக சீமான்களாக வைப்பாராக. ஆமென். கர்த்தாவேருளே பயங்கள் நீக்கிடும், விழிக்கும் மட்டும் தூதரின் நற்காவல்